இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவருக்கு உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் மிஸ்டர் படம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் போன் பிராண்ட் எதை சொல்வீங்க? ஆப்பிள். ஸோ இந்த பிராண்ட் கடைசி 5 வருஷத்துல பண்ண ஒரு 2-3 இனோவேஷன் ஆச்சு சொல்லுங்க. என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? இல்லைண்ணே, நிறைய இருக்குது. அவன் கை காட்டுறத பாரு, நிறைய இருக்குது. சொல்றேன். டைனமிக் ஐலண்டு, ஓ கேமரா கண்ட்ரோல், ஓ ஆக்ஷன் பட்டன், ஓஹோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். சரி, இந்த ஃபோல்ட் எப்போ கொண்டு வருவீங்க? ஃபோல்டு வந்து ஆன் தி வே வந்துகிட்டே இருக்கு. ஏன் நடந்து வருதா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இங்க பாத்தீங்களா என்னென்ன இது? 1000 தான் இருந்தாலும் ஆப்பிள் பெர்ஃபெக்ட் ஆனாதான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகாத டெக்னாலஜினா. என்னென்ன கம்பி கட்டுற கதெல்லாம் அவன் சொன்னாலும் இந்த ஃபோல்டு உண்மையாவே எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தேன். கையில் எடுக்கும்போது ஒரு பயங்கரமான ஃபோன் மாதிரி இல்ல ஒரு நார்மல் ஃபிளிப் ஃபோன் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா என் கையில பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அதுலயும் இந்த லாக் ஸ்கிரீன் இங்க பாருங்க. ஒரு டைம் நம்ம லாக் பண்ணி ஆன் பண்ணும்போது நம்ம குங்ஃபு பாண்டா ஒவ்வொன்று செஞ்சுட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கவர் டிஸ்பிளே சும்மா ஷோக்கு இல்லாம உண்மையாவே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஸ்மார்ட் போன் எக்ஸ்பீரியன்ஸே இங்க கொண்டு வந்துருது. பார்க்கறது டிஸ்பிளே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கோ யூஸ் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டரா இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், ஈவன் நீங்க கேம்ஸ் கூட இந்த கவர் டிஸ்பிளேலயே விளையாடிக்க முடியும். அவ்வளவு ஏங்க, கால் வந்தா கூட நீங்க இதுலயே அட்டெண்ட் பண்ணி பேசிக்கலாம். போனை ஓபன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஈவன் ஏஐ கூட இருக்கு. பட் இப்போதைக்கு இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. சரி, இப்போ ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்றத பார்த்தறலாம். Flashback. எவ்வளவு பிற மிஷினை நம்மளும் ஒன்று ஆஃபீஸில் வாங்கி வச்சிடலாம்டா. கொஞ்சம் கைமா பிரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். Finally, inner peace. அந்த ஓப்பன் இல்ல, நார்மலா ஃபிளிப் ஓபன் பண்ணுவோம்ல, இல்ல ஃபிஃப்லோவா ஓபன் பண்ணுவோம்ல, அப்படி. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க ஃபோல்ட பார்த்திருப்பீங்க, ஃபிளிப்பை பார்த்திருப்பீங்க. ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி ஒரு மாதிரி பார்த்திருப்பீங்களா? எஸ், ஒரு ஃபிளிப்போடைய ஃபார்ம் ஃபேக்டர்ல ஒரு ஃபோல்டு மாதிரி இருந்தா இப்படி. ஆனா ஓபன் பண்றது இப்படி இருந்தாலும் நம்ம இப்படி திருப்பி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பார்க்கிறதுக்கு என்னடா இது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு சைஸ்ல இருக்கேன்னா எனக்கும் தோணுச்சு. அதை பத்தி இன்னும் பேசுவோம். ஆனா டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் லெவல்ஸா இருக்கட்டும், அண்ட் கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள்ஸ் இதுவுமே நல்லா பண்ணிருக்காங்க. பரவாயில்லையான்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபோல்டு ஸ்மார்ட் போன்ல முக்கியமான 2 விஷயத்தை பார்ப்போம்ல. ஒன்னு, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எப்படி சவுண்ட் வருது, நல்லாவே வருது. ரெண்டாவது, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல அந்த கிரீஸ் இருக்கா இல்ல பேட்ஸ்மேன் அவுட்டா பார்க்கும்போது பெருசா தெரியல, பட் மைல்டா இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், க்ளோஸ் பண்ணா கேப் இருக்கான்னு பார்க்கும்போது இல்ல. இந்த டிஸ்பிளே கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கிறதுக்கான காரணம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னா 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது பாத்தீங்கன்னா 16:10. சரி, இதுல ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்குதான்றது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் எனக்கும் தெரிஞ்சது. வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நார்மல் போன்ல உங்களுக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் பெசல்ஸ் எல்லாம் என்னடா பிளாக் கலர்ல கிரே கலர்லாம் பார் வருதுன்னு நினைப்பீங்க. பட் இந்த டிஸ்பிளேல நம்ம வீடியோ பார்க்கும்போது, அதுவும் தமிழ் டெக் வீடியோ பார்க்கும்போது பாருங்க, பிளாக் பார்ஸ் இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. அதாவது ரொம்ப மினிமலா தான் இருக்கு. சோ ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு யூஸ் பண்ணும்போது. ஆனா அது வெறும் டிஸ்பிளே மட்டும் போதுமா? ஸ்பீக்கரும் நல்லா இருக்கணும்ல. இங்க 3 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அட்டகாசம், சூப்பர்வா இருக்கு. ஆனா இத ஃபுல் ஃபிளெஜ்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு யூடியூப்ல HDR சப்போர்ட் தான் இல்ல. சரி, அது மட்டும் தானான்னு பார்த்தா 4K பிளேபேக் சப்போர்ட்டும் இல்ல. அண்ட் இது வேற பெரிய ட்விஸ்ட் என்னடான்னா, இருக்கிற OS வந்து ஹார்மோனின்னு கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கூகுள் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த கந்து எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. தேடி புடிச்சு நம்ம APK ஃபைல போடலாம்னா அதுக்குமே நிறைய செக் மேல செக் வச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்கெல்லாம் அதுவே ஒரு ஃபோல்டர் போட்டு இதுக்குள்ளதாங்களா தம்பி நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. சரி, அதுதான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா சைனீஸ்ல ஏதோ கக்கம் போட்டுச்சு. அது என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா ஈஸி டு லீவ் த கண்ட்ரி வார்னிங்க, நமக்கே வார்னிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா எப்படி போட்டு பண்றாங்க பாருங்க. அண்ட் இதுல அந்த PWM டிமிங்கும் இருக்கு. இது லோ லைட்ல நீங்க புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. புக்ஸா போன்லயான்னு கேக்குறீங்களா? ஆனா ஆமாங்க, நான் நம்ம நார்மலான போன்ல கூட படிக்கும்போது அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது. பட் இதுல போய் நம்ம புக் படிக்கும்போது 2 விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஒன்னு, அந்த புக்கோட பேப்பர் நம்ம நார்மலா A4 ஷீட் யூஸ் பண்ண பாருங்க, அதே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஒரு ப்ராப்பரா ஒரு கிண்டல்லாம் யூஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவதா, இவங்க அந்த புக் ஆப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. படிச்சுட்டு இப்படி கீழே போயிட்டு திரும்ப மேல பார்த்தா அதுவே பேஜ் திருப்பிக்குது. நமக்கு அந்த வேலையும் மிச்சம். என்னங்க நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ப்ரோ. இந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்ப கேமிங் எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. விளையாடி பார்க்கும்போது இனிஷியலா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாலும் டிஸ்பிளே நல்லா அகலமா பெருசா இருக்கிறதுனால பிடிச்சி விளையாடுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்கடா பிரச்சனைனா, அந்த அளவுக்கு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஏன்னா இருக்கிற ப்ராசஸ் ஸ்கிரீன் 920 தான். ஆனா அந்த ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஆப்டிமேஷனும் இல்ல. பிளஸ் அது சைனீஸ் வேரியன்ட், இங்க BGM இந்தியன் சர்வர்ல தான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் மாத்தி கொத்தி போட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, இந்த
இந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர் கொடுக்கும்போது அந்த யூஐ கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கணும். பட் அதை நல்லா பண்ணிருக்காங்க. அந்த யூஐ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீக்கா இருக்கு. ஹார்மோனி ஓஎஸ் நம்ம ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலும் இருக்கு. அவுட்டர்லயா இருக்கட்டும், இன்னர்லயா இருக்கட்டும், அதை நல்லா பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல போன் இப்படி க்ளோஸ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணணும் இப்படி திருப்பும் போது தான் ஒரு பெரிய சிக்கல். ஏன்னா வால்யூம் பட்டன் இந்த சைடுல இருக்கு, பவர் பட்டன் இந்த சைடுல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுவே ஒரு கன்ஃபியூஷன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பவர் பட்டன், இப்படி அமுத்திக்கிறோமா, இது வால்யூம் பட்டன் இருக்கா, போன் ஓபன் பண்ணா அப்படி திரும்பிடுதா. இப்ப இது வால்யூம் பட்டன், இது பவர் பட்டனா, எங்க எதை வைக்கிறோம், எது இப்படி மாறுதுன்னே தெரியல. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பிளெண்ட் ஆயிருதான், பட் சிங்கிள் பட்டன் மாதிரி தான் இருக்கு ரெண்டுமேன்றதுனால இந்த கன்ஃபியூஷன் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு குட்டியான போனும் இவ்வளவு ஸ்லிம்மாவும் கொடுத்துருக்கும் போது ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா பேட்டரியே நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்கு. சரி, கேமரான்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்க இருக்கிறது தான் நமக்கு பிரைமரி ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணிப்போம். ஓபன் பண்ணீங்கன்னா இதுதான் நமக்கு ரியர் கேமரா. சோ மெயின் கேமராஸ் இது வந்துருதா. உள்ளேயுமே நமக்கு செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரியரா யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால செல்ஃபி மட்டும் தான். என்னன்னா உங்களுக்கு இதுலயே போட்டோ சூப்பரா வருது. நான் எடுத்த உடனே ரியர் எடுக்கிறத விட செல்ஃபில எடுத்து பார்த்தேன். உள்ள இருக்கக்கூடிய இந்த கேமரால அதுவே நல்ல கலர்ஸ் சூப்பரா பூஸ்ட் பண்ணுது. டீடைல்ஸ்மே நல்லா இருக்குது. அது இன்டோர்லயே. அவுட்டோர்ல எடுக்கிறத பாருங்க, அது இன்னுமே நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. என்ன அந்த சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் ஆன மாதிரியும் கொஞ்சம் வெள்ளையா தெரியுற மாதிரி இருக்கும். பட் நல்லா பண்ணிருக்காங்க. அது ரியர் ஃபேசிங் கேமரால சொல்லவே வேணாம். அதுடைய கேமரா குவாலிட்டியுமே நல்லாவே இருக்கு. ரொம்ப வித்தியாசமான போனை பத்தி நான் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிம்பிளா இதோடைய அன்பாக்சிங் குயிக்கா பாத்துருங்க. இந்த மொபைலுடைய பிரைசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. இந்தியாவில் இது அஃபிஷியலி லான்ச்சே ஆகாது. சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றியும் காமிக்கணுன்றதுனால தான் இம்போர்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பிகாஸ் அதுதான் எங்களுக்கான மிகப்பெரிய ஸ்பான்சரே. எங்க ஓபன் பண்ணுங்க. அப்படி இல்லை ப்ரோ, இது ஃபிஃபோலா. என்ன சைஸ் இது, ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரியாச்சு நாங்க ஒரு மாதிரி ட்ரை பண்றாங்கல்ல. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராண்டை யூஎஸ்ல பேன் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, பல நாடுகளில் பேன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தேதியில சைனால இருந்த மார்க்கெட் ஷேர் பிரகாரம் பார்க்கும்போது ஆப்பிள் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க, Huawei கீழே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அதான் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்களா, அவங்க கீழே இருப்பாங்க, ஆப்பிள் பழக்கம் போல மேலே போயிருப்பாங்க. மேலே போயிருப்பாங்க. ஆப்பிள் தான் இப்போ டவுன்ல போயிட்டு இருக்காங்க. Huawei தான் நம்பர் 1 பொசிஷன்ல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் சைனால மட்டும். ஏன்னா மற்ற நாடுகளில் பேன் இல்லை. ஆனா இவங்க பாத்தியா, இவ்வளோ பேன் எல்லாம் இருந்தும் ட்ரிபிள் ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்றான், இந்த மாதிரி ஃபோல்டெல்லாம் லான்ச் பண்றான், இன்னோவேட்டிவா பண்றான்.